ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் நியூஸ் சிலபஸ் இருக்குல்ல. அதுபடி உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம், ப்ளஸ் நம்மளுடைய இந்த சேனலில் எப்படியெல்லாம் டெஸ்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கான ஷெட்யூலும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுபடி தான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து போக போகுது. இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ் படி டோட்டலாக உங்களுக்கு ஒரு 7 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்திங்கன்னா இலக்கணம் தான். இலக்கணத்தில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1 தான் வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அது 25 மார்க்குங்கிறனால யூனிட் 1 தான் வந்து கவர் பண்ண போகிறோம். அதில் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுக இருக்கும். அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடும், நகர நகர வேறுபாடு, அப்புறம் ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது வந்து 9 டாபிக் இருக்கும். அதே மாதிரி சொல்லில் பார்த்திங்கன்னா வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர், அப்புறம் பெயரச்ச வகை அறிதல், அயற்சொல் அதாவது தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல்லாம் இருக்குல்லையா. அதெல்லாம் பார்ப்போம். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிள்ளை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இதுதான் வந்து யூனிட் 1ல் வந்து கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ், ஓகேங்களா. இந்த டாப்பிக்கை பார்த்தாலே நம்ம 25 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 25 மார்க்குக்கு நல்லா படித்து தான் ஆகணும். ஒரு சிலது மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில டாபிக் வந்து நம்ம ஒரு புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது நம்ம இந்த 25 கொஷின்ஸ்க்கு 25 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக இந்த 25 மார்க் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் 2 நாளாக வந்து பிரிச்சிருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கும், ஓகேங்களா. 2 டேஸில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா தெளிவாக படிச்சிடுவோம். 25 டேஸில் என்ன பண்ணிடலாம்னா இந்த யூனிட் 1 வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 1 கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற யூனிட்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நம்ம நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஒவ்வொரு வீடியோஸாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன நடக்குன்னா டெஸ்ட்டும் வச்சுருவோம், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கு தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுல தான் இருக்குது இந்த தமிழை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.